நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. பெரம்பூர்ல வந்து 2 ஜோசப் 2 விஜய் இருக்காங்க. விஜய் இல்லாத ஜோசப் விஜய் இல்லாம 2 ஜோசப் 2 விஜய் வந்து இருக்காங்க. சோ அது வந்து ஒரு மாபெரும் வந்து ஒரு புரட்சி பண்ணிருக்காங்க. விஜய் போட்டா யாருக்குமே தெரியாது. முன்னாடியாவது பரவாயில்ல, இப்ப போட்டோ வேற வைக்கிறாங்க, அதுவும் கலர் போட்டோ வேற வைக்கிறாங்க. சரி, அவங்களோட ஆசை ஏன் கெடுப்பானே. எல்லாருமே இப்ப விஜய் பார்த்து தெரியாது, இவருல கீழே இருக்கிற ஜோசப் தான் இருப்பாருன்னு சொல்லி எல்லாம் அமைக்கிட்டு வந்துருவாங்க. இந்த அறிவு இருக்குல்ல, அவன் எடுத்தோடனே சொல்றான் நான் டிவி கேட்கறேன், நான் டிவி எனக்கு போடாது சொல்லிட்டாங்க நான் டிவிக்கு. அவனையும் பேசி கன்வின்ஸ் பண்ணான் பாத்தீங்களா? கன்வின்ஸ் எல்லாம் பண்ணல, அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் அப்படியே போட்டு விட்டாரு. சும்மா வரலடா திமுக காரன் 2 சாக்லேட். ஆமா, எப்படிங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சாக்லேட் ஸ்டிக் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருப்பாங்க? பிரச்சாரத்துக்கு போகும்போது போறவங்க எல்லாம் சுகரு பிபி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. அப்ப டக்குன்னு ஒரு சாக்லேட்டை போட்டா அந்த மயக்கெல்லாம் வரது இல்லாம இருக்கு, வெயிலே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதனால அது வச்சிருந்திருப்பாங்க கையில. சரி குழந்தைங்க இருக்கே கொடுத்தா அவங்க அப்பா அம்மா ஓட்டு கிடைக்குமே அப்படின்றதுக்காக, ஒரு ஓட்டுனாலும் ஓட்டு தானே. ஆனா இதே நேரத்துல நான் டிவிக்கே வந்து பாராட்டுறேன். சிடிஆர் நில்வல்குமார் வந்து பிரச்சாரத்துக்கு போனப்ப அந்த பசங்க வந்து நாங்க கூட வரணும், இல்ல நீங்க இப்பெல்லாம் வரக்கூடாது, பிரச்சாரத்துக்குலாம் நீங்க வரக்கூடாது, அது தப்பு, உங்களுக்கெல்லாம் 18 வயசு ஆகணும், துண்டு போட்டோம்னா துண்டு எல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப இந்த வேலையே கிடையாது, அப்புறமா நம்ம வந்து பாத்துக்கலாம், பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் உங்களுக்கு வந்து துண்டு எல்லாம் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது புள்ள, இது கட்சி. டெய்லி ஒரு வீடியோ போடுமே அண்ணே. ஏங்க அதுக்கெல்லாம் என்ன மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? அப்படிலாம் கொடுத்தா நானே திமுக கேட்பேன் அறிவாலயத்துல, கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காயா? இதுக்கெல்லாம் போய் கொடுக்குறீங்களா? ஏங்க உங்களுக்கு தெரியுங்க. இல்ல சீட்டெல்லாம் இல்ல நீங்க கரெக்ட். அது என்ன சொன்னாலும் அது ஒரு பெரிய இயக்கம். 75 வருஷமா அந்த கட்சி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாதா யாரை எங்க நிப்பாட்டணும் தெரியாதா? நிற்பாட்டினால கோயம்புத்தூர்ல நடுத்தெருவுல போய் நின்று பேசிக்கிட்டு இருந்து இன்னும் செவரு இன்னும் எத்தனை பேரை காவுவாங்க போகுது, இன்னும் எத்தனை பேரை காப்பாத்த போகுது. என்னங்க ஏங்க மெட்ராஸ் படங்க, அது படங்க. நான் ஒரு ரியாலிட்டியை பேசுறேன், நீங்க என்ன காவு வாங்குது அதுன்னு பேசுறீங்க. என்னங்க அது அப்படிதானே பண்ணும், அது பண்ணும். இதுல அது காவு வாங்கி முடிச்சிருச்சு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியலை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது நிறைய வந்து ஹைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ வீடியோ ஹைப் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து ரீச் ஆகும், பார்ப்பாங்க. அதே மாதிரி கமெண்ட்டும் வந்து நிறையா வந்து பண்ணுங்க. ஒரு யாரும் என்ன பேர் சொன்னீங்க? மணிமேகலைன்னு ஒருத்தவங்க, மணிமேகலைன்னு ஒருத்தவங்க வந்து உங்க பேரையே நாங்க சொல்றது, நாங்க யாரு பேரையுமே சொல்றது இல்ல, உங்க பேரை மட்டும் இல்ல அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, பேர் சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க, எல்லாம் சூப்பர், தேங்க்யூ, சூப்பர் தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து பண்ணிருக்கீங்க. நாங்க சூப்பர் தேங்க்ஸ்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல எங்களுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? சூப்பர் அது நம்மளை கேட்குற மாதிரி ஆயிருன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அது சூப்பர் தேங்க்ஸ்னா அதுக்கு பேச கமெண்ட்ல வந்து சூப்பர் தேங்க்ஸ் இல்லை சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதில் போய் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டா அதில் போய் அது அமௌண்ட் பே பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்காக சூப்பர் தேங்க்ஸ்னு வந்து கமெண்ட் தேங்க்ஸ் ஓகே, அது என்ன சூப்பர் தேங்க்ஸ். நானும் ரொம்ப நாளாக பார்த்தேன் ஏன் இப்படி சூப்பர் தேங்க்ஸ்னு போடுறாங்கன்னு. அப்புறம் தான் தெரியுது சூப்பர் தேங்க்ஸ்னு சொன்னதுனால போடுறாங்க. போறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, சொல்றேன், நல்லா இருக்கு. மலேசியால ஒருத்தவங்க, ஐயா நீங்க ரொம்ப நேரம் இழுக்காதீங்க, இல்ல என்னன்னு கேளுங்க, அதையும் சொல்றாங்க. நீங்க டாபிக் உள்ளாரே போக மாட்டேங்கிறீங்க, இதையே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மக்களோட மக்களா சேர்ந்து வாழ்க்கை. ஏதோ பெரிய அரசியல் திறனாய்வாளர்கள் எடுத்தோடனே ஆரம்பிச்சோடனே விஜய் ஸ்டாலின் எடப்பாடி அப்படின்னு சொல்ற மாதிரி. சொல்லுங்க, ஏதோ மலேசியால யாரோ ஒருத்தவங்க துர்கானி யாரோ ஒருத்தவங்க அவங்க பேரையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, கேட்டாங்க, சொல்லியாச்சா? சூப்பர். மலேசியா துர்கா எங்க இருந்தாலும் வாழ்க. போலாங்களா? காலையில இருந்து என்னப்பா சொல்லுப்பா சொல்லு, அவன் கமெண்ட் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். ரைட். காலையில இருந்து படபடப்பாவே வச்சிருந்தாங்க. விஜய் வேட்புமனு வந்து நிராகரிப்பு, ஒரு இடத்துல போயிடுச்சு, 2 இடத்துல போச்சு. ஐயோ, விஜய் வேட்புமனு
இந்த மாதிரி ஆயிடுச்சா, கையெழுத்து போடல. என்னடா ஆச்சு, ஒரு நிமிஷம் இருங்கடா பாத்துக்கிறேன்னு போனா அது ஒரு 3 விளம்பரம் வரும். ஆமா, அது கூட போராடி நம்ம இந்த வீடியோ அந்த 3 விளம்பரத்தை ஸ்கிப் பண்றதுக்குள்ள அடுத்த செய்தி போட்டுருவாங்க. அடுத்த செய்தி போடுறான்ற மாதிரி அதை போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, விஜயோடைய மனு ஏற்கப்பட்டது ம். அப்படின்றது செய்தியா இருக்கு. ஒண்ணு ஓகேன்னாங்க, அப்புறம் டபுள் ஓகே. விஜய்க்கு காலையிலேயே வந்த இன்ப அதிர்ச்சி, இன்ப செய்தி அப்படின்னாங்க. என்னன்னு போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் இறங்கிய இடி தானே, ஃபர்ஸ்ட் இறங்கி இடி, அதுக்கப்புறம் டபுள் ஓகே, அதுக்கப்புறம் டபுள் ஓகே அப்படிலாம் வந்துச்சு. ஐயோ இவரு பரவாயில்ல, இவருக்கு இப்படி ஆகி போச்சா அப்படின்னு பார்த்தா ஆதவர்ஜனாவுடைய இதுக்கு வந்து நிறைய பேர் சுயேட்சைகள் வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் வந்து வந்துச்சு. அதனால எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, அது என்ன டிவிகேக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது, டிவிகே வேட்பாளர்களுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது, உதயநிதிக்கு அப்படி ஆச்சுன்னு போட்டுருந்தாங்களே, அது ஓரமா ஒண்ணு இருக்கு. அது வந்து எந்த சேனல் நீங்க பாத்துருக்கணும்ல, அது ஒரு அந்த சேனல்ல தான் போட்டாங்க, இதுலலாம் ஆகல. சும்மா சும்மா சிரிக்காதீங்க, கடுப்பாகுதான். அந்த மாதிரி போட்டிருக்காங்க, முடியாது நம்மளால, கஷ்டம் அது, பொறுத்துக்கோங்கப்பா. இல்லை அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆதவர்ஜனாக்கு சிக்கல்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா அவர் சொல்லிட்டாரு, டேய் நான் 25 கோடி ரூபா டாக்ஸ் கட்டுறேன்டா, எனக்கு எப்படா நான் எப்படா அதெல்லாம் மறைக்க முடியும் அப்படின்னு அவர் ஒன்று வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று நடந்திருக்கு. எடப்பாடியில் மட்டும்தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு செங்கோட்டையன் வேட்புமனு நிறுத்தி வைப்பு பரிசீலனை அப்படின்னாங்க. திடீர்னு விஜய்க்கு திருச்சி கிழக்குலயே பிரச்சனைன்னு போட்டாங்க. நான் கூட என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல மின்வெட்டு காரணமாக பரிசீலனை செய்யறதுல கொஞ்ச நாளும் பிரச்சனை அப்படின்னு இருந்தாங்க. நல்லா இருக்குடா உங்க செய்தியோடைய தன்மை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பார்த்தேன். எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ஓகே ஆயிருக்கு. அப்புறம் சிதம்பரத்துல ஒருத்தர் பாரி அப்படின்ற ஒரு வேட்பாளரோட மனு வந்து நிராகரிக்கப்பட்டது. அவருக்கு பதிலாக அவங்க அப்பாவுடைய வேட்பு மனு வந்து ஏத்துக்கிட்டாங்க. அதுல எல்லாமே ப்ராப்பரா இல்ல பிளான் பண்ணி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அப்பாவுக்கு ஒரு வேலை ஆசையா இருந்து இப்படி இருந்தாலும் 2 பேர் போடணும், அப்பாவுக்கு நேரம் கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு அப்பாவை நிக்க வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. அவரது ஓகே ஆயிடுச்சு. எடப்பாடி தொகுதியில இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் அருண்குமாரை தான் காணும், மாயமாயிட்டாருன்றாங்க. எங்க போனாருன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால அந்த ஒரு குழப்பம். இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் போட்டி போடலன்றாங்க. இப்போ எடப்பாடி தொகுதியில அப்போ 233 தான், 233 தான். புதுச்சேரியில விட்டுருங்க, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. 233 வேட்பாளர்கள் வந்து நிற்கிறாங்க. ஒரு வேட்பாளர் வந்து மனு நிராகரிக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, யாருக்குமே வந்து நிராகரிக்கப்படல. ஸோ அந்த வகையில தாவேகாவுக்கு இது ஒரு வெற்றி தான். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு இத்தனை பேரோடது. ஆனால் இதுல வந்து வின் பண்ணது நாம் தமிழர் கட்சி தான். 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் வந்து மனு வந்து எல்லா மனுவுமே வந்து ஏற்கப்பட்டுருச்சு அப்படின்றது எடுத்து திருப்பி பார்த்துருப்பாங்க. பரிதாபத்திற்குரிய நிலைமையா இருக்கேப்பா, என்ன எதுவுமே கேட்க முடியாது. சொத்து ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை, இது அதுவும் இல்லை, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, படிப்பு அது மட்டும் இருக்குங்க, வேற எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி வேட்பாளர்கள் எல்லாருமே கடைக்கோடியில் இருக்கக்கூடியவங்க. சில பேர்லாம் கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்புள்ளவங்களையும் அண்ணன் சேர்ப்பா அப்படி, அவங்களையும் வேட்பாளர் ஆக்கி அழகு பார்ப்பா அப்படி, வேட்பாளர் மட்டும் ஆக்கி அழகு பார்க்கறது அண்ணனுடைய ஒரு ஆசை. அப்புறம் அது எல்லாருமே வந்து 234லையும் ஏற்கப்பட்டு விட்டதுன்றது தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் டன். ஸோ இதுக்கப்புறம் டைரக்டா இந்த வேட்பாளர்கள் தான் உறுதியானதுனால இன்னும் தீர்க்கமா வந்து பிரச்சாரத்தை வந்து தொடங்கலாம். அதை விட கொடுமை, பெரம்பூர்ல வந்து 2 ஜோசப் 2 விஜய் இருக்காங்க. விஜய் இல்லாத, ஜோசப் விஜய் இல்லாம 2 ஜோசப் 2 விஜய் வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மாபெரும் வந்து ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க. விஜய் போட்டா யாருக்குமே தெரியாது. முன்னாடியாவது பரவாயில்ல, இப்போ போட்டோ வேற வைக்கிறாங்க, அதுவும் கலர் போட்டோ வேற வைக்கிறாங்க. சரி அவங்களோட ஆசை ஏன் கெடுப்பானே, சரி 2 பேரை நிறுத்தி வச்சுட்டு போகலாம். ஜோசப்னு 2 பேர், எவனா ஒருத்தன் வருவான்ல பாக்குறதுக்கு விஜய் மாதிரியா இருக்காருன்னு சொல்லி விஜய்ல அந்த ஜோசப்புக்கு ஒரு 2 ஓட்டையும் விஜய்க்கு 2 ஓட்டையும் போட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. உங்க இப்போ அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்காரு ஓபிஎஸ், அவருக்கே ஏடிஎம்கேல இருக்கும்போது அதெல்லாம் நடந்திருக்குல்ல. இதுல தனியா இருக்கும்போது 6 ஓபிஎஸ் நிறுத்தி வேடிக்கை பார்த்தாங்கல்ல. இப்போ சமீபத்துல ஒரு இப்போ கேள்விப்பட்டேன், சினோரா அசோக்னு சொல்லி, சினோரா அசோக்குன்னே ஒருத்தர் நிக்க வைக்கிறாங்களா. இது சேகர் பாபு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? கெசட்ல ஏத்திருப்பாங்க, கெசட்ல டக்கு டக்குன்னு பேரை ஏத்தி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, அவ்வளவு நாலேஜ் இல்ல. ஜிஓ பாஸ் பண்ணி டக்குன்னு அதை கெசட்ல ஏத்திருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் சொல்றாங்க. ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு 6 ஓ பன்னீர்செல்வத்தை இறக்குறாங்க, விஜய்க்கு ஜோசப் விஜய்னு தனித்தனியா 2 பேரை இறக்குறாங்க. ஏன் ஜோசப் விஜய் தான் இருக்கணுமா? ஜோசப் தனியா விஜய் தனியா இருக்க கூடாதா? சரி ஓகே வச்சுக்க, இந்த 2 ஜோசப் 2 விஜய் வச்சுக்கன்னு சொல்லி அங்க இறக்கிட்டாங்க. ஸோ அதனால அவங்களோட எப்படி விஜயோட வாக்குகள்லாம் அவங்களுக்கு தான் போகும். விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஆமா, எல்லாருமே இப்போ விஜயை பார்த்து தெரியாது, இவருல கீழே இருக்கிற ஜோசப் தான் இருப்பாருன்னு சொல்லி எல்லாம் அமைக்கிட்டு வந்துருவாங்க. இந்த அறிவு இருக்குல்ல.
இல்ல மத்த இடத்துலயும் இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, ஆதவ அர்ஜுனா கிருத்துலயோ அர்ஜுனன் ஏதாவது நிறுத்திருக்கலாமே. இல்ல அது நேத்திக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம், அதனாலதான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்சிஸ் நிறைய இறக்கி விடுறாங்க, அதே பேர்ல இருக்கிற வேட்பாளர் எல்லாருமே இறக்கி விடுறாங்கன்றதுக்காக தான் எல்லாரும் விசில் சின்னம்ன்றது மட்டும் கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஏன்னா இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பார்ப்பாங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி பேச்சுகள் வந்து, அதனால தான் விஜய் அவர்கள் வந்து அந்த விசில் சின்னத்துக்காக சொல்றதா ஒரு பேச்சு. அவரே போகும்போது இந்த விசில் இப்படி தானே காட்டிட்டு தானே போறாரு. அது ரொம்ப அது அப்புறம் இன்னொரு நியூஸ் என்னன்னா, புதுச்சேரியில் எல்லாருமே காலையில எந்திரிச்சு நீங்க வேலையா போய் நீட்டா ட்ரெஸ் பண்ணி போய் ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, சாயந்தரம் பாத்தீங்கன்னா இந்த ஈவினிங் 4 o'clock மேல வந்து இவங்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, இந்த ஓட் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு வருது அப்படின்றதுக்காக ஆல்ரெடி பேசிட்டு இருந்ததுல ஒரு விஷயங்கள் வந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்கோம், எவ்வளோ ஓட்டு பாண்டிச்சேரியில் எவ்வளோ ஓட்டு இருக்குது, காலையில் இந்த நிலவரத்துக்குள்ளே எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து இதாகுதுன்றதுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு கருத்து கணிப்பில் நம்மளுக்கு தெரிய வருன்றதுனால தான் காலையிலே நீங்கள் போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. பரவாயில்லையே. எவ்வளோ விஷயம் அண்டர் கிரவுண்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர், நல்ல விஷயம் தான். இவ்வளோ விஷயம் இருக்குன்னா இல்லை, அதான் காலையிலேயே அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்தாலே ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ன்றது அவங்க எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லை இல்ல இல்ல அப்ப கூட உங்க வாயிலிருந்து நான் என்னங்க சொல்லுங்க சொல்லுவாங்கன்னு சொன்னேன். நான் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு என்னையே அவர் திருப்பி தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவர் பத்திரிகையாளரா இல்ல தாவேக்கா சொல்லுங்க. பத்திரிகையாளரா தாவேக்காளரா? எதுவும் கிடையாது. சரி ஓகே, நடுநிலையாளர் அதெல்லாம் கிடையாது. கார்த்தி அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்க அண்ணனை தான் கதற விட்டாங்களே. என்ன? அவருக்கு அந்த கரும்பு விவசாயி தானே கொடுத்திருந்தாங்க, அதே இடத்துல விவசாயி கிடையாது, ஏற்கலப்ப விவசாயி. அந்த இடத்துல கரும்பு விவசாயி சின்ன இன்னொருத்தருக்கு கொடுத்து, பழைய சின்னம் தானே, நல்ல விஷயம் தானே, அதுல என்ன இருக்கு? அதுவும் இருக்குல்ல. அது அவர் நிக்கிற காரைக்குடியில சுயேட்சை வேட்பாளருக்கு கொடுத்துருக்காங்க. இல்லன்னா இப்ப எல்லாரும் இதுல தான் போய் போடுவாங்க. வாக்கு சதவீதத்தை நீங்க குறைக்க பாக்குறீங்களா? என்ன இருக்கு குறைக்க? ஏற்கனவே குறைஞ்சுதானே இருக்கு. அதுல போய் யாருமே ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, அண்ணனாவது ஜெயிப்பாரு அப்படின்னு பாத்து. யாருமே ஜெயிக்க கூடாது, நானும் ஜெயிக்க மாட்டேன், அதுதான் என்னோட இதுவே. அண்ணனு நீ பண்ணிருப்பாரோ, இது காரணம் காட்டி நம்மள வந்து சதி வேலை பண்ணிருச்சுன்னு சொல்லி வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் நிறுத்துறாங்க, அவனுக்கு கரும்பு விவசாயி எப்படியா வாங்கி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி, இப்ப ஜெயிச்சுனா இப்ப நான் மட்டும் அங்க போகணுமா? சட்டசபைக்கு தனியா போயிட்டு நாங்க வந்து பிரச்சனை பண்ணணும், என்னை கொண்டு போய் வெளியே தூக்கி போடணும், அதான உங்க ஆசை? நானும் போக மாட்டேன், நீங்களும் போகாதீங்க. அண்ணன் உள்ள போனா எல்லாரும் வெளில வந்துருவாங்க, அண்ணனை யாரும் வெளில தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. அங்கெல்லாம் போனா அண்ணன் தான் வெளியே வருவாரு. அப்படியா? ஆமா, அண்ணன் முதல்ல ஆளா எஞ்சி வெளியே. இல்லைன்னா அங்க வாய்ப்பு கிடையாது. அங்க மாமன், சித்தப்பன், பெரியப்பன், பங்காளி, ஆச்சா பூச்சான்னு எல்லாரும் இருப்பாங்க. அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். அது ஒரு இது மாதிரி இருக்கும். காலேஜ் மாதிரி போனா அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஃபன் பண்ணிக்கிட்டு, இப்போ ஏதாவது முக்கியமான கிளாஸ்னா மட்டும்தான் சீரியஸா பேசுறது வைக்கிறதோட சரி, மற்ற நேரத்துல ஜாலியா தான் இருக்கும். நீங்க பார்த்தது இல்லையா? ஆதவர்ஜுனா பக்கத்துல உட்கார வச்சிருந்தோம், கரெக்டா இருக்கும். ஆதவர்ஜுனா பக்கத்துல உட்கார வைக்க விட வேற யாரும் பக்கத்துல உட்கார வைக்கலாம், அவங்க தான் செட் ஆவாங்க. ஆதவர்ஜுனாலாம் செட் ஆக மாட்டாரு. அவர் ஒரு பிளேயரு, வாலிபால் பிளேயரோ சம்திங், ஏதோ ஒரு பந்தாடிடுவாரு. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை? அவர் கூட போய் பேச, அண்ணன் வேற மாதிரி ஒண்ணு யோசிப்பாரு, அவர் வேற மாதிரி ஒண்ணு யோசிப்பாரு, அது ஒரு மாதிரி பிரச்சனையாகும். நீங்க அப்புறம் அண்ணன் என்ன சொல்லிடுவாரு, நல்லா பேசிட்டு இருந்தாரு, தம்பி தானே சொன்னாரு, அடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னை தலைமை தாங்க சொல்றாரு அப்படின்னு நாளை பின்ன சொல்லிட்டு போயிடுவாரு. இது தேவையாத ஒரிஜினாவுக்கு அப்படி கனவு கண்டேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது நடந்துருன்றதுனால அண்ணனுக்கே விருப்பம் இருக்காது போகிறதுக்கெல்லாம். பாவம் அவரு என்னதான் பண்ணுவாரு, எல்லாரையும் அவரை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் போக மாட்டேன், எல்லாரும் வரணும் என் கூட, அப்படின்னா நான் வந்து வரேன். அன்னைக்கு இந்த கொடை கூட வேணாம்னு சொன்னாரு பாத்தீங்களா, மழையில் நடையும் போது எல்லாருக்கும் கொடை கொடுத்தா எனக்கும் கொடை கொடு அப்படின்னாருல, அந்த மாதிரி தான் அண்ணன், நீங்கெல்லாம் ஜெயிங்க நானும் ஜெயிக்கிறேன், நீங்கெல்லாம் தோக்குறீங்களா நானும் தோத்துறேன் அப்படின்றதுனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இப்ப இதனால எவ்வளவு வாக்கு சதவீதம் கம்மியாயிடும் இந்த கரும்பு விவசாயி நிறுத்தி இருக்கிறதுனால? 4ல் 2. ஒன்னு அண்ணன், இன்னொன்னு அந்த மாவட்டத்துக்கு அங்க ஓட்டு இருக்கு இங்க இல்ல. அண்ணனுக்கு ஓட்டு இங்க தாங்க, லோக்கல்ல தாங்க, சென்னையில தாங்க. அப்படியா? அங்கெல்லாம் ஓட்டு கிடையாது, அங்கெல்லாம் இல்ல, இங்கதான் லோக்கல்ல தான். இங்கதான் ஓட்டு இருக்குது. அப்புறம் எதுக்கு அங்க போய் நிக்கிறாரு? அது அங்க ஊர், அது
அந்த ஊர் இருக்குன்றதுனால. இப்ப கார்த்திக் சிதம்பரம் கூட கேட்டார்ல, அவர் இந்த ஊருக்காரர் கிடையாதுங்க, ஆமா. அவர் இங்க இது பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிடுவாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்ம தான் இதெல்லாம், ஆனா அவங்க நம்ம பார்த்து கிழிச்சிட்ட மாதிரி நம்ம தான் இங்க, நீங்களே இங்க வர மாட்டீங்க, நீங்களே எப்பயாவது தான் இங்க இருந்து வருவீங்க. எல்லாம் ஜெயிச்சிங்கன்னா நீங்க எங்க பனையூர் போய் பாப்பீங்களா? இவங்க மட்டும் என்ன 24 மணி நேரம் ரோட்லயே இருக்காங்களா? அன்புமணி சொன்னார்ல, நீங்கள் மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போட்டா பனையூர் வாசல்ல தான் போய் காத்திருக்கணும்னு. அவர் வீடே பனையூர், அவர் ஆபீஸே பனையூர்ல தான் பனையூர்ல இருக்கு. தான் இருக்குது. திலகபாமா என்னமோ அங்கேயே ஆபீஸ் போட்டு அங்கேயே உட்காந்துருக்க மாதிரி தான். யாருமே தொகுதி பக்கம்லாம் போக மாட்டாங்க. ஆமா. அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே தொகுதி பக்கம்லாம் ரொம்ப ரேரா அங்க ஒரு ஆபீஸ் வச்சிருப்பாங்க, எப்பயாவது அங்க போவாங்க, எப்பயாவது போய் மக்களை பார்ப்பாங்க. திடீர் ஒரு சிலர் மட்டும்தான் எப்பவுமே வாங்கி வைக்கிறதுக்கு எப்பவுமே அதை ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மனுக்களை வாங்கி வைக்கிறதுக்கு, வாங்கி படிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனித்தனியா ஆட்கள் வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க கூட ஒரு ஷார்ட்ஸ் காட்டினீங்களே ஒருத்தருது, விருகம்பாக்கம் பிரபாகர் ராஜா அவரது காட்டினீங்கல்ல, இந்த ஆபீஸை மெயின்டைன் பண்றது எப்படி தெரியுமா? எனக்கு சம்பளம் 1 லட்சம், 1,05,000 என்னமோ சொன்னாரு. ஆகிறது 1,20,000 வரவேட்டனா செலவு பத்தனா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஓ, அதெல்லாம் இப்பதான் தெரியுமா? இப்பதான் திடீர்னு வந்து சொல்லுவீங்களா? வரவு எட்டனா செலவு பத்தனா ஒரு ஆபீஸை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்றதெல்லாம் இப்பதான் மக்களுக்கு எடுத்து உரைக்கிறாங்க. நான் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாருங்க, உங்களை நாங்க 2021 பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. 2021 உங்களை இந்த மழை பெய்யும் போது அப்ப வந்து நின்றுட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பாக்குறோன்ற அளவுக்கு. அவரு தானே இந்த குழந்தைங்களுக்கு துண்டு போட்டு அதான் அதுக்கு பேசலாம்னு எடுத்து வச்சிருந்தோம், மறந்துட்டோம். அவன் எடுத்தோடனே சொல்றான், நான் டிவி கேட்கறேன், நான் டிவி எனக்கு போடாது சொல்லிட்டான், நான் டிவிக்கு. அவனையும் பேசி கன்வின்ஸ் பண்ணான் பாத்தீங்களா? கன்வின்ஸ் எல்லாம் பண்ணல, அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் அப்படியே போட்டு விட்டாரு. சும்மா வரலடா திமுக காரன், 2 சாக்லேட். ஆமா, எப்படிங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சாக்லேட் ஸ்டிக் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருப்பாங்க? பிரச்சாரத்துக்கு போகும்போது போறவங்க எல்லாம் சுகரு பிபி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல, அப்ப டக்குன்னு ஒரு சாக்லேட்டை போட்டா அந்த மயக்கெல்லாம் வரது இல்லாம இருக்கு, வெயிலே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதனால அது வச்சிருந்திருப்பாங்க கையில. சரி குழந்தைங்க இருக்கே, கொடுத்தா அவங்க அப்பா அம்மா ஓட்டு கிடைக்குமே அப்படின்றதுக்காக, ஒரு ஓட்டுனாலும் ஓட்டு தானே, அதனால விடக்கூடாதுன்றதுக்காக கொடுக்கப்பட்டதுதான். இன்னொரு 10 வருஷம் வரைக்கும் ஓட்டு வர்றதுக்கு அதுக்கு என்னங்க பண்றது? இப்பவே விதைய போட்டு வைப்போம். அவரு பாருங்க, அவர்கிட்ட போய் அந்த பையன்கிட்ட போய் ஸ்டாலின்னா யாரு, மோடினா யாரு, மும்மொழி கொள்கைனா என்னன்றத பேசி சொல்லி எல்லாம் புரிய வச்சு கடைசி ஸ்டாலின் தான் சொல்லிட்டான்ல அந்த பையன். அதுதானே வெற்றி, பாத்தீங்களா இல்லையா? அவன் போனதுக்கு அப்புறம் துண்டு எடுத்துருப்பான், அது வேற விஷயம். 2 நிமிஷத்துல ஒருத்தனை வந்து ஹிப்னோடைஸ் பண்ணி மாத்த வச்சதெல்லாம். ஆனா இதே நேரத்துல நான் டிவிக்கே வந்து பாராட்டுறேன். சிடிஆர் நில்வல்குமார் வந்து பிரச்சாரத்துக்கு போனப்ப அந்த பசங்க வந்து நாங்க கூட வரணும், இல்ல நீங்க இப்பெல்லாம் வரக்கூடாது, பிரச்சாரத்துக்குலாம் நீங்க வரக்கூடாது, அது தப்பு, உங்களுக்கு எல்லாம் 18 வயசு ஆகணும், துண்டு போட்டோம்னா துண்டு எல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப இந்த வேலையே கிடையாது, அப்புறமா நம்ம வந்து பாத்துக்கலாம், பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் உங்களுக்கு வந்து துண்டு எல்லாம் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது புள்ள, இது கட்சி. இது மாதிரி சொன்னா நானும் ஒண்ணு சொன்னேன்ல, அண்ணன் நேத்திக்கு வந்து வாடா இங்க வாடா கூட்டோட வந்து டிவிடா அப்படின்னு சொன்னாப்புல, அதே மாதிரி தான் இங்கிட்டு தாவேக்கா ஒரு சைடு பிரச்சாரம் போகும்போது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் எல்லாருமே நின்றுருக்காங்க. இவங்க பிரச்சாரத்தில் போகும்போதே நான் ஓட்டு போட்டுருங்க அவ்வளோதான். இந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. வெயிலுங்க, வெயில் பட்டும் போது டக்குன்னு அண்ணனுக்கு மட்டும் அப்படியா இருக்குமா? அது வெறியில பேசிட்டு இருக்கும்போது நடுவில் டிவிக்கே அப்படின்னா எப்படி இருக்கும்? அது அவங்க அந்த டீமுக்கே அது ஒத்து வராது. அது இப்ப திமுக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட டிவிக்கேன்னு சொல்லிட்டு போனா அவங்க கண்டுக்க மாட்டாங்க, சரி போப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. ஒண்ணு போப்பான்னு விட்டுருவாங்க, இல்ல விட்டு அதுக்கப்புறமா ஏதாவது புறமண்டையில் அடிக்கிற வேலையை பண்ணுவாங்க. இங்க அண்ணனையே ட்ரிகர் பண்ணி விட்டான், மண்டை சுடு. ஏற்கனவே ஒரு வெயில நின்றுட்டு இருக்காரு, சுட சுட அவர்கிட்ட போயிட்டு டிவிக்கேன்னா அண்ணன் பார்த்தாரு, டென்ஷன் ஆயிட்டாரு, ஏய் புடுறா அவனை பிடிச்சி என்கிட்ட கொண்டு வாடா அப்படின்னோடனே அவன் அங்கதான் பயந்துட்டான் பாவம். பிடிச்சி அவனை போலீஸ் பிடிங்க பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பிடிச்சி இங்க கூட்டு வாங்கணும்னு அவன் மிரண்டுட்டான். ஐயோ பெரிய வேலையா பார்த்துட்டான் போலயே அப்படின்னு. அதனால அது மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணிட்டான். இதெல்லாம் சகஜங்க. இப்ப கூட நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஏதோ ஒரு வேட்பாளர், தாவேக்கா வேட்பாளர், திமுக வேட்பாளர் வராது, வணக்கம் சொல்லி அவங்க கூட வந்து கை குலுக்கி வந்து வாழ்த்துக்கள் சொல்றாரு. அதெல்லாம் சகஜமா எல்லா வேட்பாளர்களும் களத்துக்குள்ள இருக்கணும். நீங்க நல்லது பண்றேன், நான் இதை பண்றேன்னு சொல்லி போனது 2024 மாபெரும் வேட்பாளர் விஜய பிரபாகரன் விருதுநகர்ல நின்னாரு. அவங்களுக்கு போட்டியா ராதிகா வந்து நின்னாங்க. அவங்க 2 பேரும் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒன்னா வந்து சந்திச்சுக்கிட்டாங்க, கை கொடுத்துக்கிட்டாங்க, போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது இல்லையா? நடக்கிறது தான் சாதாரண விஷயம். நடக்கட்டும். பிடி செல்வகுமார் எனக்கு திமுக வந்து வீழ்த்தப்பட்டுட்டேன்னு சொன்னது, வீழ்த்தப்பட்டது பிடி செல்வகுமார் இல்ல, திமுகவா? திமுகவா? மாபெரும் பிரச்சனையை வந்து திமுக தொற்றுச்சு. இப்ப
இப்ப பிரச்சார களத்துல இறங்கி அவருடைய கலப்பை இயக்கத்தின் மூலியமாக திமுகவுக்கு எதிராக வலுவா பேசி போராடி போஸ்ட் போட்டு வீடியோ போட்டு திமுகவை கதற விடல. அவங்க அப்படி ஒரு இயக்கம் வச்சிருக்கான்றதே எனக்கு இன்னைக்கு காலையில தான் தெரியும். கலப்பைன்னு நான் என்ன நினைச்சேன், இந்த குளச்சல் மாதிரி அது ஏதோ ஒரு கலப்புன்னு ஏதோ ஒரு ஊர் போல இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் தான் கலப்பை இயக்கம் சார்பாக ஓ இயக்கம் நல்லா இருந்துச்சா, கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சா, பாராட்டினாங்களா எல்லாரும். போட்டோ எடுத்துட்டீங்களா அப்புறம் என்ன? நான் தான் சொன்னேன்ல, நம்ம தான் பேசியிருக்கும் போது, நீங்க விஜய்கிட்ட இருந்து போனாலோ இல்ல விஜய் நல்லா பாராட்டிட்டு போனாலோ உங்களுக்கு உடனடியாக ஸ்டாலினிடமோ உதயநிதி ஸ்டாலினிடமோ பக்கத்தில் உட்கார வைக்கப்படுவீர்கள் அல்லது ஒரு போட்டோ எடுக்கப்படும். அப்படி எடுத்து நீங்க கொஞ்ச நாளை வச்சுக்கிட்டு சுத்தலாம். போறவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்குறாங்கன்னு பேச்சு வந்திருக்கும், இவர் போயிருப்பாரு. சீட்டு இல்லைன்னு ரிட்டர்ன். போறவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்குறாங்கன்னா அது அதிமுகல இருந்து போயிருக்கணும். அதிமுகல இருந்து போனா வைத்தியலிங்கம் மாதிரி ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க, ஓபிஎஸ் மாதிரி ஒரு சீட்டு கொடுத்துருந்தாங்க. தாவே கலந்து போனா இன்ஃப்ளூயன்ஸ் இறக்கி இருப்பாங்க, அவ்வளவுதான். தாவே கலந்து போனா உங்களுக்கு என்ன வேலைன்னா, நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீங்க உங்களுடைய வேலை என்னன்னா விஜயை பத்தி தப்பா பேச வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, பேசுனீங்க. 4 யூடியூப் சேனல்ல போயிட்டு விஜய் அப்படிப்பட்டவர், விஜய் இப்படிப்பட்டவர், விஜய் மோசமானவர்லாம் பேசுனீங்க. இவரு என்ன நினைச்சிட்டாரு, அப்படி பேசணும்னே நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டாரு. அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவங்க சீட்டு கொடுக்கலங்க நிறைய பேருக்கு. இப்ப திடீர்னு வந்துட்டு இப்ப புரிஞ்சது அவங்களுக்கு. இப்ப உடனே வாரிசு அரசியல், இப்ப உடனே அவங்க யார் யாருக்கெல்லாம் தராங்க தெரியுமான்னு இப்ப பேசுறீங்க. அது ஏன் இணையும் போது தெரியல அவங்களுக்கு, அது தெரியாது. அது சீட் இப்ப கொடுக்கறனால அது ஒரு மயக்க கூட்டு போயிருப்பாங்கண்ணா. சீட்டுனா உங்களுக்கு தான் எழுதியே வச்சுட்டாங்க, ரெடி பண்ணி அந்த இதுல வச்சுட்டாங்க, சீட்ல வச்சுட்டாங்க. இப்ப சொல்ல மாட்டாரு தலைவர், போட்டோ எடுங்க பேசுங்க, விஜயை பத்தி போய் 4 இடத்துல போய் நாராசமா பேசிக்கிட்டே இருங்க, கரெக்டா அந்த வேட்பாளர் பட்டியல் எழுதிக்கும் போது உங்க பேர் வந்துடும். அண்ணன் பேரை காணும், எழுதிட்டாருன்னு நிஜமாவே. ஐயோ பேரே வரலையா, என்ன 2031 உங்க பேரை எழுதிருக்காருன்னு ராஜ்யசபா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இது இந்த மாதிரி அவ்வளவுதான், ஒர்க் இவ்வளவுதான். இந்த மாதிரி எதிர்பார்த்து போனவங்க எத்தனை பேருன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, நியூட்ரினிஸ்ட், அது எனக்கு பேரே வர மாட்டேங்குது. திவ்யா சத்யராஜ் இல்லங்க, அது எனக்கு அது ப்ராப்பரா சொல்லணும்னு ஆசை. திவ்யா சத்யராஜ் நியூட்ரி சேகர் பாபு. ஏங்க நியூட்ரின்ற சேகர் பாபுன்றீங்க, அவங்க என்னவா இருக்காங்க திவ்யா சத்யராஜ்? ஆரோக்கியம் ஆரோக்கியமா ஆரோக்கியமா அந்த இது சொன்னேன், நியூட்ரினிஸ்டா, அதுதான் ப்ராப்பரா சொல்லுங்க. அதான் நியூட்ரினிஸ்டா. ஓகே, அவங்க வந்து அப்படி இருந்தாங்க, அவங்க ஒன்று எதிர்பார்த்து வந்தாங்க, அவங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயம்புத்தூர் அவங்க போனாங்க, அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்களே, அவங்க போனாங்க. இப்ப தெருவா நின்று கரூர்ல இல்லாம கோயம்புத்தூர்ல போய் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல இவங்க நின்னுப்பாங்க. அவங்க கோயம்புத்தூர் தானே, அது கரெக்ட். இவங்க யாரோட இது? ஆமா, அவங்களுக்காக தான் கோயம்புத்தூர். இவங்க கரூர்ல தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆமா, கரூருக்கு வந்து இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க எதிர்பார்த்தாங்க. இருந்த இடத்துலயே வேலை கிடைச்சிருச்சு, சொந்த ஊருக்காரன் போய் அங்கேயே வேலை கிடைச்சிருச்சு. அவரு அங்க வந்துட்டாரு, இங்க போட்டிட்டு வேண்டியது அங்க வந்துட்டதுனால அங்க பிரச்சனை இல்லாம போச்சு. இவங்க நிப்பாங்க, நடுவுல இவங்களை சுத்தி எல்லாரும் நிப்பாங்க. இவங்க சொல்றது எல்லாரும் கேட்டு ஆமா ஆமா அப்படின்னு வந்து சொல்றாங்க. நல்லா இருக்கு. அவங்களுடைய வேலையும் அதுதான். இந்த விடியல் பயணத்தை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா, அது ஒண்ணு. அப்புறம் வந்து நம்ம இவரு வெங்கட் போஸ், அவரு வந்து இல்லன்ட்டாரு. ஆமா, அவரு நாய் நரி பூனை கழுதைக்கெல்லாம் யாரை நிக்க வச்சாலும் நாங்க ஜெயிக்க வைப்போம்னாரு. யாரும் நிக்கல, ஒருத்தர் நிக்க போறான், அவன் பக்கத்துல போய் நீ நின்னுக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அவரு வந்து சரிங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ல தப்பா எழுதி ஒரு அறிக்கையும் வந்து கொடுத்துட்டாரு நல்லபடியா. அதை கன்றாவி, அதை படிக்கவும் முடியல நம்மளால. தயவு செய்து நீங்களாம் எழுதாதீங்க. உங்க ஃபேவரட் இல்லாத ஃபேவரட் டெய்லி ஒரு வீடியோ போடுமே அண்ணே. ஏங்க அதுக்கெல்லாம் என்ன மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? அப்படிலாம் கொடுத்தா நானே திமுக கேட்பேன் அறிவாலயத்துல. கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காயா? இதுக்கெல்லாம் போய் கொடுக்குறீங்களா? ஏங்க உங்களுக்கு தெரியுங்க. இல்ல சீட் எல்லாம் இல்ல, கரெக்ட். அது என்ன சொன்னாலும் அது ஒரு பெரிய இயக்கம். 75 வருஷமா அந்த கட்சி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாதா யாரை எங்க நிப்பாட்டணும் தெரியாதா? நிற்பாட்டினால கோயம்புத்தூர்ல நடுத்தெருவுல போய் நின்று பேசிக்கிட்டு இருந்து, மேடம் நீங்க நான் லேடி சேகரபாபு மாதிரி வரேன். ஓகே 2036 வாங்க போங்க, போயிட்டு வாங்க, இப்போதைக்கு ஏதாவது முடிஞ்சா பேசுங்க வைங்க பாப்போம் அப்படின்ட்டு. 31 கூட கிடையாது, நீங்க பண்ண சேவைக்கு 36 தான். அது வரைக்கும் நீங்க சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வெங்கட் போஸ் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து அப்படி நல்லா வேலை செய்ய தம்பி, நிறைய வேலை செய்ய. ரெட் ஜெயின்ட்ல கூட படம்லாம் பண்ணுவோம். 2036ல 2042 வாங்க, நீங்க போங்க
போய் நாய் நரி பூனை கழுதை எல்லாத்தையும் கூட்டு பண்ணி எல்லாத்தையும் நிக்க வைக்கிறோம், எல்லாத்துக்கும் வேலை செய்யுங்க அப்படின்னு அவங்களே அமைச்சு அப்ப வச்சுட்டாங்க. அண்ணனுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதுல, எந்த அண்ணனுக்கு? சீமான் அண்ணனுக்கு. அதெல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னா அண்ணன் ஆல்ரெடி ஆடு மாடு அவங்க கூட எல்லாம் நிறைய பேசியிருக்காரு, பழகியிருக்காரு. அது பேசுவாரு பழகுவாரு மரத்தோட கடலோட தண்ணியோட அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவருடைய வேலை ஜாலியா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய வேலை இவ்வளவுதான், உங்களுக்கான ஒர்க்கு உங்களுக்கான டைம் லிமிட்டு இதுதான், இந்த 25 நாள் தான் உங்களுடைய வேலை. வந்தீங்களா செஞ்சீங்களா பேமெண்ட் வாங்கினீங்களா போயிட்டே இருக்கணும். இங்க நின்றுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த இதுல வருமே பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட தான் இருக்கணும். பல்லு விளக்கிட்டு பாத்ரூம் போற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. போ முடிஞ்சிருச்சு, டைம்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்க பொறுப்பேற்க போறோம், எங்களுக்கு 23 வரைக்கும் நீங்க செஞ்சா போதுமானது, சாரி 21 வரைக்கும் செஞ்சா போதுமானது, அதோட உங்க தொடர்புலாம் நாங்க கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 2029க்கு தேவைன்னா கூப்பிடுறோம் வாங்க, இல்லைன்னா அப்போ ஏதாவது ஃப்ரெஷ் பீஸ் வரும் அதை நாங்க ட்ரை பண்ணிக்கிறோம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதுதான் இவங்களுடைய ப்ரொசீஜர். பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதிமுக. இங்கிட்டு யூடியூப் திறந்தா அவரை கலாச்சு, திமுக சைட்லேருந்து ஒரு ஆடு, இன்னொரு ஆடு செவ்வறு ஆடு ஒன்று பார்த்தேன். அது அடுத்தது அதிமுக ஆடு, அது நான் இன்னும் முழுசாவே பார்க்கல. யாரும் பார்க்கல, நீங்க இல்லை யாருமே பார்க்கல. என்ன பாட்டு? பெரும் பெரும் பெருந்தா ஒரு ஒண்ணு தெரியல அது என்னன்னு. புரட்சி தலைவர் வழியார் எம்ஜிஆர் எடப்பாடியார்னு ஏதோ வந்துச்சு, அந்த ஒரு லைன் தான் பார்த்தேன். அதுலயே தெரிஞ்சிருச்சு அது மாபெரும் பிளாக் பஸ்டர் சாங்கா தான் இருக்கும் அப்படின்றதுனால நானும் கடந்து வந்துட்டேன். சரி, அப்புறம் அவங்க மட்டும் பாட்டு போட மாட்டாங்க, நான் ஒரு மீரன் போட்டு அங்கெல்லாம் தமனை தாண்டி போயிட்டு இருக்காங்க, அனிருத்து தமன்னு. நீங்க இன்னும் யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியல, இது மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டாங்களே, எடப்பாடியாருக்கு ஒரு சாங் போட்டாங்களே, அப்படியே டிவிக்கு சாங் ரெப்ளிகேட் பண்ண மாதிரி. அது எதுக்கு போட்டுக்கிட்டு? ஏங்க அந்த பாட்டு தான் நல்லா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பாட்டு ஒன்று போட்டுக்கிட்டு அந்த இசை இந்த குரலோட மேட்ச் ஆனா போதும். ஆமா, அந்த மாதிரி போட்டாங்க. இப்போ ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, இந்த நாட்டு மக்களுக்கு ஒன்றும் பலன் அளிக்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே லோ பட்ஜெட்டு, அப்படி இல்லைன்னா இதுல இவங்களுக்குலாம் பெருசா ஆர்வம் கிடையாது. அவங்களுக்கு ஐடிவிங்களையோ இந்த மாதிரி வந்து பாட்டு போடுறதுலையோ விளம்பரம் பண்ணிக்கிறதுலையோ பெரிய வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா தெரியாது, அப்டேட் ஆக மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சரை பாத்தீங்களா, திடீர்னு வராரு, திடீர்னு மக்களோட நிக்கிறாரு, குழந்தைகளோட போஸ்ட் கொடுக்குறாரு, டீ கடைக்கு போறாரு, வாக்கிங்ல போகும்போதே டீ சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஓட்டு கேட்கிறாரு, என்னென்னமோ பண்றாரு. அப்புறம் அந்த பாட்டு கூட பெரும் பெரும் பருதுல பாட்டு கூட பாருங்க, நிறைய மக்களோடயே வந்து இருப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி பின்பத்தை காட்டிக்கிட்டேன் ஏதோ ஒன்று அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து பண்ணிருக்கணும். நீங்க எடப்பாடியார் வந்து இப்படி போறது வர்றது ரெட்டலை இப்படியே காட்டிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் வந்து அதை லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கத்துக்குங்க, திமுக கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்குங்க, இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களும் அந்த வேற வழி இல்லை, அவங்களும் இந்த அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இப்போ எதுவுமே தேவையில்லை, எங்களுக்கு இன்ஸ்டா தேவையில்லை, ஃபேஸ்புக் தேவையில்லை, ட்விட்டர் தேவையில்லை, ஐடிவிங் தேவையில்லைன்னா மக்களும் தேவையில்லை அப்படின்றவாங்க. ஏன்னா நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, ஒரு பழமொழி இருக்கும்ல, ஆள் பாதி ஆடை பாதின்னுவாங்க இல்லையா, அது சரியோ தப்போ பட் அதுதான் நடக்குது. அந்த மாதிரி இதுவும் தேவைப்படுது இந்த உலகத்துக்கு, இந்த டிஜிட்டல் யுகத்துல இதுவும் தேவைப்படுதுன்றதுனால இதுக்குள்ளாரையும் அதிமுக வந்து கால் வைக்கணும். அப்பதான் அவங்க வந்து அப்டேட் ஆக முடியும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு வர முடியும். தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு. வீக்கா இருக்குது, ரொம்ப வீக்கா இருக்கு, ஐடி பேஸ்மெண்ட்டே இல்ல, என்னன்னே தெரியல. இது திமுக ஆடு வேற லெவல். நான் வந்து போஸ்டரா ஓட்டு நானும் பாக்குறேன், இந்த 5 வருஷம் என்னத்தான் பண்ணி. அந்த ஆளும் வந்து ஏலியன் தான். ஆமா, இவ்வளவு பண்ணிருக்காங்களா? இது ஒரு போஸ்டர் ஒட்டினதுக்கு அப்புறம் தான் உனக்கு இது தெரியும். போஸ்டர் ஒட்டுற உடனே வந்து முறைக்கிறாரு, ஒரு போஸ்டர் ஒட்ட போறாரு போல அப்படின்னா போய் போஸ்டர் ஒட்டுறாரு, ஒட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன் அவரு மட்டும் சொல்றீங்க? அந்த ஸ்கூல் படிக்கிற பாப்பா, காலேஜ் போறவங்க இதுதாங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க பாத்துட்டு. ஆனா எல்லாமே ஒட்டுனது தானே, அதுல என்ன இருக்கு? போஸ்டர் தானே, ஸ்டிக்கர் தானே. இந்த செவுரு இன்னும் எத்தனை பேரை காவுவாங்க போகுது, இன்னும் எத்தனை பேரை காப்பாத்த போகுது. என்னங்க ஏங்க மெட்ராஸ் படங்க, அது படங்க. நான் ஒரு ரியாலிட்டியை பேசுறேன், நீங்க என்ன காவு வாங்குது அதுன்னு பேசுறீங்க. என்னங்க அது அப்படிதானே பண்ணும், அது பண்ணும். இதுல அது காவு வாங்கி முடிச்சிருச்சு. என்ன மிஞ்சி போனா என்ன ஆயிட போகுது? என்ன காவை வாங்கிடுச்சு?
ஒரு 63 பேர் கள்ளச்சாராயத்துல. அவ்வளவுதான். இதுல ஒரு நீட்ல ஒரு 20 23. சொச்சம், அன்னைக்கு நம்ம பட்டியல் போட்டவங்க ஒரு 100 செஞ்சுரி தாண்டி 20 போயிட்டு இருக்குது. சொச்சம். அதுக்கப்புறம் இந்த லாக்அப் டெத்ல ஒரு 20 சொச்சம். ஆமா. அதுக்கப்புறம் இங்கிட்டு மரக்காண திட்ட இன்னொரு அது அப்புறம் என்ன மிஞ்சி போனா பாலியல் குற்றங்கள், கொலைகள்ல இந்த இவரு தீரஜா யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அது ஏதோ 1000 சொச்சம் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. கம்மி தான், 1700 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதை போய் ஏதோ பெரிய விஷயமா வந்து அதுக்கு முன்னாடி டேட்டா உள்ள எடுத்து பாருங்க, அதிமுக சுவரை எடுத்து பாருங்க, நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். அதுவும் புதுசாக தான் சொல்றேன்ல, அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க. போஸ்டர் ஒட்டுறது, இந்த போஸ்டரை பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா, 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு, இதோ பார்த்தீங்களா முதல்வர் படைப்பகம் இருக்கு, எங்கடா இருக்கு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாம ஏன்டா அது இருக்கு, ஒன்று இருக்குன்னா அது எல்லாருக்கும் தெரியணும்ல. இந்த வடிவேல் பார்த்திபன் இங்க நல்ல மீன்கள் இருக்கு, அடி அடி என்னென்ன வெறிஞ்சவர் தான் இருக்கு. இந்த மாதிரி புதுசு புதுசா. ஆனா அந்த டீம் வந்து பயங்கரமா வேலை செய்யுது. ஸ்டாலின் 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 ஸ்டாலின்றத மீடியா டீமுக்கு ஒரு பாராட்டு, மீடியா டீமுக்கு ஒரு பெரிய மாபெரும் பாராட்டுகள். ஏன்னா தொடர்ந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க, செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டாலின் 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 தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்றது ஒரு விஷயத்த கொண்டு போயிட்டே இருக்காங்க. அது விளம்பரத்துக்கு பயங்கரமா செலவு பண்றாங்க, யூடியூப் சேனல் விளம்பரத்துக்கு பயங்கரமா செலவு பண்றாங்க, இந்த மாதிரி ஆட் எடுக்கிறதுக்கு பயங்கரமா செலவு பண்றாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அதை பதிய வைக்கிற மாதிரி பண்றது. பதிய வைக்கிற மாதிரினா ஏதாவது ஒன்று ஸ்டாலின் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. அந்த வகையில் அது வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு பாராட்டுகள். பட் ஆனால் இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. அது ஏன்னா இது மாதிரி பார்க்குறவங்களுக்கும் வந்து என்ன ஆகும்னா, அடுத்து இவங்க தான் போல, அடுத்து இவங்க தான் போல, இப்போ நம்ம தான் வந்து தப்பாக சூஸ் பண்ணிட்டோம் போல அப்படின்ட்டு, நம்ம வந்து நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, பரவாயில்ல இந்த தடவை நம்ம இவங்களுக்கே போட்டுருவோம்னு சொல்லி ஒரு 60 வருஷத்தை நீங்கள் ஓட்டிட்டீங்க. இந்த மாதிரி போட்டு நிறைய பண்ணிட்டீங்க. உங்கள் விருப்பம், இந்த வருஷமும் அதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ஆனால் அந்த அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க திமுக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று. பட் ஆனால் இவ்வளவு விளம்பரம் பண்ணதே இல்லைங்க இத்தனை வருஷத்தில். இந்த வருஷத்தில் 2021 கூட பாட்டு போட்டாங்க, இந்த ஸ்டாலின் விடியல் பயணம் சொல்லி அந்த பாட்டு கூட போட்டாங்க. பட் ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் இப்போ வந்தது தான், அப்போ வந்தது வந்து வேற, அது வேற ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, ஸ்டாலின் தான் வராரு விடிய தர போறாரு அப்படின்னு பாட்டு போட்டாங்க. அது வரைக்கும் அதோட. பட் ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாயிட்டே போகுது இந்த விளம்பரம் விளம்பரம் விளம்பரம்ன்றது. யூடியூப்பை திறந்தா விளம்பரம், டிவிக்கு போனால் விளம்பரம், இதில் இப்போ யூடியூப் சேனல்ஸ்குள்ளார போனால் அதில் விளம்பரம் அப்படின்னு விளம்பரம் வந்து பயங்கரமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்து 2 வாரம் தான் இருக்குன்றதுனால. பட் ஆனால் இவ்வளோ விளம்பரம் தேவையான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னா அது மக்களுக்கு தெரியும் அப்படின்னா ஏன் இவ்வளோ விளம்பரம் தேவைப்படுது அப்படின்னு, இல்லை இவ்வளோ விளம்பரம் தான் தேவைப்படுதான்றதும் ஒரு கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியலை, பார்ப்போம். இந்த விளம்பரங்கள் ஏன்னா இவங்களுக்கு அளவுக்கு இன்னும் யாரும் விளம்பரம் கொடுக்கல, அது எதிர்கட்சிகள் தான் கொடுக்கணும். எதிர்கட்சிகள் இவ்வளோ விளம்பரத்தை கொடுக்கல. டிவிக்கே புதுக்கட்சி அதுவும் விளம்பரம் ஒன்றும் கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஏற்கனவே பயங்கர விளம்பரத்தில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படாது, பார்ப்போம். திமுக மட்டும்தான் அந்த விளம்பரம்ன்ற ஒரு இதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாயையில் அவங்க தான் இருக்காங்க, அவங்க தான் அந்த இதுக்குள்ளார தள்ளுறாங்க. பார்த்தீங்களா இதை செஞ்சுருக்காரு, பார்த்தீங்களா அதை செஞ்சுருக்காரு, பார்த்தீங்களா மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுத்துருக்காரு அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது, அது ஒரு தடவை கொடுத்தா பரவாயில்ல, 2 தடவை கொடுத்தா பரவாயில்ல, ஓயாமல் கொடுத்தா விருப்பு தான் வருது நம்மளுக்கு. அதனாலேயே அவங்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்கும். மே 4ஆம் தேதி தெரியல, எல்லாமே மே 4 தான். 9ஆம் தேதியே நான் சொல்கிறேங்க. புரியல, 9ஆம் தேதியே சொல்கிறேங்க நான். 9ஆம் தேதி எப்படி சொல்லுவீங்க? 9ஆம் தேதி போலிங்லேயே நான் சொல்கிறேங்க, பாண்டிச்சேரி போலிங்லேயே சொல்கிறேன். புதுச்சேரி போலிங்லேயே சொல்கிறீங்களா? ஓகே ஓகே, நீங்கள் ஜீனியஸ், நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் அப்படியா? நாங்களாம் 4ஆம் தேதி அந்த 1 மணி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். இல்லை அதுக்குள்ளே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 12 அப்பெல்லாம் தெரிஞ்சிடும், அதுக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சோம். இல்லை இந்த தடவை வந்து வாக்கெல்லாம் கொஞ்சம் இழுபறியா இருக்கிறதுனால பின்ன இருக்குன்றனால அந்த ஓட்டல் வாங்க, திருப்பி தபால் ஓட்டுன்னு ஒன்று. அப்போதான் தபால் ஓட்டெல்லாம் 1 மணி நேரம் தான். 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 7-8 மணிக்கு, இப்போ 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 8 முதல்ல தபால் ஓட்டு தான். அதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதுலயே போட ஆரம்பிச்சிருவாங்க, திமுக அதிமுக அப்படின்னு போட ஆரம்பிச்சிரு, தாவேகா அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவாங்க. 7 மணி வாய்ப்பு இருக்கு. 8 மணிக்கு மேல என்ன ஆரம்பிச்சிருவாங்க, 8-9 மணிக்குலாம் என்ன ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 1 hour 1.5 hourலயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கணும். பட் ஆனா இந்த டைம் கொஞ்சம் டைம் எடுக்கும், என்னவா ஆகும் அப்படின்றத பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பார்ப்போம் என்ன நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், 2 பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்குது மாத்தி எடப்பாடியார் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும். நேற்றுக்கு தான் இவர் வந்து
பால்டாயில் குடிச்சிட்டு போனீங்க அப்படின்னு வந்து இவர் சொன்னார். இன்னைக்கு புதுசாக அவர் என்ன சொன்னார், நீங்கள் தவழ்ந்துட்டு போகிறீங்க, ஏயா ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது தவளக்கூடாதா, காலில் விழக்கூடாதா, சரி நான் தான் தவழ்ந்தேன், நீ 2 மணிக்கு எந்த காலை பிடிக்க போன அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைடு. இப்போ அடுத்தது இங்கே ஒரு கமெண்ட்ரி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நேத்து மழையில பெஞ்ச காளான் நீ அப்படின்னு எடப்பாடி சொன்னாராம். பாத்தீங்களா, அப்ப கூட அதுல கால் வருது பாத்தீங்களா, அவர் கால் வந்தாதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவர் ஒரு பக்கம். அவர் சொன்னதா நீங்க சொன்னதா? இல்ல அவர் தாங்க சொன்னார், உதயநிதி சொன்னாரு. அப்படியா சொன்னாரு, அதை தான் சொல்றேன். பாத்தீங்களா, அதுல கூட அவருக்கு கால் வந்தாதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்கு. அதுக்குதான் இவர் வந்து நீ எந்த கால நைட்டு 2 மணிக்கு எந்த இது எடப்பாடி ஏன் வந்து உதயநிதியை போய் இவ்வளோ டார்கெட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அவருக்கு ஏன் அப்படி ஒரு ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஏன் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு அப்படின்றது இல்ல. ஏன்னா காலில் விழுந்தது சொல்லிட்டாராம், அசிங்கப்படுத்திட்டாராம். கரெக்டுங்க, சொல்லிட்டாரு. அதெல்லாம் இப்பதான் அசிங்கப்படுத்துறாங்களா? உங்க கட்சியிலே எல்லாரும் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டாங்க. ஆனா திருப்பி திருப்பி உதயநிதி அவர்களை வந்து நீங்க போய் டார்கெட் பண்றதுனால உங்களுடைய மதிப்பு குறையுமே தவிர உங்களுடைய மதிப்பு ஏறாது. உங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு நீங்க ஸ்டாலின் கூட தான் சண்டை போடணும், உதயநிதி கூட நீங்க சண்டை போடக்கூடாது. உதயநிதி கூட சண்டை போடுறதுக்கு ஆட்களை வச்சுக்கோங்க. ஸ்டாலின் கூட உங்களுக்கு ஏதாவது வாக்கு வருதுன்னா அது அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனா நீங்க இறங்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுக்கும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கான முக்கியத்துவம் அதிகமாயிடுது. இந்த இடத்துல உங்களுடைய முக்கியத்துவம் கம்மியாயிடுது. என்ன இருந்தாலும் சின்ன பையன், இவரு வயசுல பெரியவர். அப்ப இவரு போய் பதில் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி கிளாஷே நல்லா இல்லை, அது பார்க்கவே ஒரு மாதிரி இதுவா இல்லை. ஆனா நான் நேற்று சொன்னதுதான், நேற்றோ முந்தா நேற்று சொன்னேன், இந்த கிளாஷை அவங்களுக்குள்ளாரே வச்சிருக்காங்க. உதயநிதி, ஸ்டாலின், எடப்பாடி இப்படிதான் இருக்கே தவிர இதை விட்டு அந்த பாக்ஸை விட்டு அது வெளியே போகல. ஸோ அதை போக வைக்கிறதுக்கு விஜய் அவர்கள் அந்த டீம் ஏதாவது எஃபர்ட் எடுக்கணும். அது நாளைக்கு தூத்துக்குடியிலேருந்து நெல்லை போறாரு. நெல்லையில வந்து மீட்டிங் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தூத்துக்குடி போறாரு. தூத்துக்குடி தானே இது இருக்கு ஏர்போர்ட். ஆமா, அங்க போயிட்டு அங்கிருந்து அப்படியே போறாரு, அங்க முடிக்கிறாரு. அங்கிருந்து தூத்துக்குடி வரதா சொல்றாங்க. அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. ஏதோ வரும்னு சொல்லியிருந்தாரு, ருசியானந்த் சொல்லியிருக்காரு. அது மேபி அது வரும்போது நமக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். நல்ல விஷயம். 3 நாள் கேப் ஆகி போச்சு. புதுச்சேரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 5, 6 2 நாள் வந்து இல்ல, 2 நாள் சும்மாவே. 3ஆம் தேதி போனாரா? 7 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு நாளைக்கு தான் 7, இன்னைக்கு 6 தான். ஸோ டி நகர் போக வேண்டியது, வில்லிவாக்கம் போக வேண்டியது, இந்த சென்னையில் பண்ண வேண்டியது எல்லாமே மிஸ் ஆகியிருக்கு. ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் நாளைக்கு நெல்லையில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நாளைக்கு தான் வந்து தெரியும். நாளைக்கு தூத்துக்குடியிலேருந்து என்ன நடக்க போகுது, திருநெல்வேலி முடிச்சுட்டு தூத்துக்குடி வராரா, எதுவும் ஷெட்யூல் இருக்கான்றதெல்லாம் அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நாளைக்கு கொஞ்சம் ஸ்பீச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க மேடை மாதிரி தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். மேடை மாதிரி போட்டு அப்படிதான் சொல்லியிருந்தேன். இதுல தஞ்சாவூர்ல இருந்த நியர்பை அந்த இருக்கிற எல்லா தொகுதி வேட்பாளர்களையும் அங்க நிக்க வச்சு அவங்க கூட வந்து அவங்களை அறிமுகப்படுத்தி தஞ்சாவூர் இதுல எல்லாம் பண்ண மாதிரி ஓட்டு கேட்கற மாதிரியான ஒரு திட்டம் வச்சிருக்காங்களாம். பண்ணா சந்தோஷம். நாளைக்கு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா 2 வாரம் தாங்க இருக்குது, அதுக்கு ரிலீஸ் பண்ணணும்லங்க. பரவாயில்ல, நான் ஏதாவது சொல்லணும் உங்களுக்கு, அது இதாகி அவங்க ஏதாவது ஓட்டு கேட்க போறாங்கல்ல. ஓட்டு கேட்க போகும்போது இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குன்னு அவங்க சொல்லி கேட்கறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குன்றதுனால கொஞ்சம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் தான். ஆல்ரெடி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஜோ, அதுல பாதி விஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கும் இளைஞர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு மேல என்னங்க கேட்குறீங்க? அது போதுங்களா? நெசவாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு சொல்றேன்னு இருக்காருல்லங்க, சொல்லுவாருங்க. ஏங்க அவசரப்படுறீங்க, இன்னும் டைம் இருக்குங்க, 2 வாரம் இருக்குங்க சொல்லுவாங்கங்க. அது பிரம்மாஸ்திரமா இருக்குமோ கடைசி நேரத்துல? சரி, இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம், சத்தியமா சொல்ல முடியாது. மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கூட ஏதாவது வரலாம், வாய்ப்பு இருக்கு. என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போமே, காத்திருங்களா. ஏங்க அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறது இது பண்றதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இவங்க வந்து குளறுபடி பண்றாங்க, போலீஸ் வந்து கொடுக்குறாங்க, இது பண்றாங்க. சென்னையில மற்ற இடங்கள்ல கிடைக்குது, மற்ற இடங்களுக்கு போறாங்க, பட் சென்னையில வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு போது அந்த பிரச்சனை இருக்கு. அதை முதல்ல ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போ எடப்பாடியில் ஒருத்தர் ஓடி போயிட்டாரு, எங்க போனாருன்னு தெரியல, மறைச்சு வச்சிட்டாங்களா, ஓடி போயிட்டாரா, என்ன பண்ணாருன்னு தெரியல, அவரை காணோம். இந்த மாதிரி இது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் இதையும் கவனிக்க வேண்டியிருக்கு, அதையும் பார்க்க வேண்டியிருக்குன்னும் போது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ரீயா இருந்தா பரவாயில்ல, போற இடம்லாம் கண்ணி வெடி வச்சா என்ன பண்ண முடியும்? நடக்குது, பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு உடனே பேசிடுவோம். அது தெரியாது, பேசலாம் அவ்வளவுதான். சரி கார்த்தி, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மக்கள்
மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு